பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூக்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு தாவேகா தலைவர் நடிகர் விஜயுடைய கரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்துல வந்துட்டு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 31 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு நிறைய பேர் நடிகர் விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவரால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் இல்ல, இதுக்கு வந்து பொதுமக்களே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க, இதுக்கு குற்றச்சாட்டு அப்படின்னா யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் என்பதுங்க பேராசை அல்ல, பேரன்பு செலுத்தப்படும் என்று பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டார். அது போலதான் திரு விஜய் அவர்கள் பேரன்பு கொள்ளாம மிகப்பெரிய பேராசை கொண்டவராக இருந்தார். அதாவது தனக்கு வந்திருக்கிற அந்த கூட்டம் என்பது ஒரு சினிமா மட்டுமே வந்த கூட்டம். ஒரு நடிகனை பார்க்க வேண்டும், திரையில் மட்டுமே பார்த்து கொண்டு ஒருவரை தரையில் நெருங்கி பார்க்க வேண்டும் என்று மொண்டி அடித்துக் கொண்டு கூடிய கூட்டம். இன்னும் கொடுமை என்ன, குழந்தைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்த அந்த செயல்தான் மிக கொடூரமாக நெஞ்சை பிழைக்கிற வகையிலே இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. உண்மையிலே மனம் வேதனையாக இருக்கிறது. அப்பாவி மக்கள் அநியாயமாக யாருடைய அரசியலுக்காகவோ இன்னைக்கு பலியாகி இருப்பது ஜெயலலிக்கே முடியவில்லை. திரு விஜயனுடைய முழு காரணமாக இது சொல்ல முடியும். இன்னொன்று, தமிழக அரசு உரிய பாதுகாப்பு அளித்ததா என்று கேள்விக்குறி. இன்னொன்று, காலையில் இருந்து அவளை எல்லாம் காக்க வைத்து, அதாவது சுகர், பிரஷர் இருக்கு, உடல்ல பல நோய்கள் இருக்கு, அந்த ஆண்கள் பெண்கள் வர்றாங்க. அப்போ இவர் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம மிக நீண்ட நேரம் கழித்து வர்றாரு. இதெல்லாம் திட்டமிட்டு திரு விஜய் வந்து தனது அபரிமிதமான செல்வாக்கு காட்டுவதற்கு மக்களை தூவிட்டு செய்த ஒரு ஆபத்து அரசியல் போக்குதான் இதுக்கு முழுமையான கடமை. திரு விஜய் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறை செய்த காரணம் என்ன, எந்த கட்டமைப்பும் இல்லை. ஒரு கிளை, ஒன்றிய, மாவட்ட, நகரம் என்று முறைப்படியான எந்த அமைப்புமே இல்லாமல் கூடுதல் கூட்டம். இப்ப எல்லா கட்சியும் நடத்துறாங்க, மாதிரி ஆயிருக்கான்னு பாருங்க, இதை விட கூடுது. ஆனால் திரு விஜய் அவர்கள் தனக்கு ஏற்படுகிற அந்த கூட்டத்தை ஒழுங்கற்ற கூட்டமாக, ஒரு கட்டுப்பாடு கூட்டமாக அதை கட்டமைத்திருக்கிறார். இப்ப நீங்க முறைப்படுத்தி இருந்தா, ஒவ்வொரு இடத்துக்கு போறது எப்படி முறைப்படுத்தி இருந்தா இந்த அசம்பாவிதத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்பாவி மக்கள் வர்றாங்க. ஏன்னா வர்றவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தா அவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் தான், அண்ணன் தம்பிகள் தான், மாமன் மைதர்கள் எல்லாம் எல்லாருமே நம்ம ஆட்கள் தான், வெளிநாட்டுல தான் வரல. ஆனால் அவர்களுக்கு ஒரு பக்குவமற்ற நிலைமையை ஒரு சினிமா பாணியிலேயே விஜய் உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற அற்பத்தனமான ஆசைக்கு இன்னைக்கு 50 கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க. 30 மேற்பட்டவர்கள் 40-50 நெருங்கும் என்று சொல்வது மிக இருக்குது. அப்போ இந்த நிலை விஜய் மக்களை ஏற்படுத்தி பகிரங்கமான குற்றச்சாட்டு. இப்போ பிளாட் டிக்கெட் வித்து அதுல கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து 160 கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க. அதுல 250 கோடி சம்பளம், பிளாட்டுக்குள்ள 4000 5000 பணம் கொடுத்து பணமாக்க வைக்கிறது. அப்போ இந்த மோசடியான ஒரு கூட்டத்தை நம்பி இந்த மக்கள் சென்றதுதான் ஆபத்து. குறிப்பா சொன்னீங்கன்னா, லாட்டரி மூலமாக இந்த நாட்டு மக்களை எல்லாம் சுரண்டி வாழுகிற ஆதவ அர்ஜுனா குடும்பத்தின் பிடிவில் இருக்கிற சில பேர் இந்த செயலுக்கு உடனே இருக்கிறது காரணம். அப்படியே புஷியானது பாண்டிச்சேர்ந்து வர்றாரு, ஆதவ அர்ஜுனா யாருன்னு தெரியும். இப்போ இவரெல்லாம் நம்பி விஜய் தனக்கு ஏதோ ரசிகருங்கிற அந்த கவர்ச்சியை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற அந்த பேராசையை யாரோ தூண்டி விட்டு அந்த கூட்டம் எல்லாம் எப்படி வர்றாங்க, பாதுகாப்பா போறாங்களா, நிம்மதியா வீடு போய் சேர்றாங்களா, வர்றவங்க எல்லாம் யாரு எதுவுமே தெரியாம அவர் மட்டும் பாதுகாப்பா போறாரு. ஒரு 5 கோடி பஸ்ல வந்து வசதியா அமர்ந்து கொண்டு மக்களுடைய நெருக்கடியை பற்றி கவலையே கொள்ளாமல் திரு விஜய் தொடர்ந்து செய்து வர்றாரு. அது பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒவ்வொரு கூட்டம். இப்போ 25 ஆண்டுகளா விஜய் யாரும் கிடையாது, பார்க்கவே இல்லை. திரையில மிகப்பெரிய ஹீரோ, ஒரு 100 பேர் அடிக்கிறாரு, வசனம் பேசுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்காரு, தவறுகளை தட்டி கேட்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கதாநாயகனை நேரில் காண வேண்டும், அவரை பார்த்து மகிழ என்று வந்த கூட்டம். அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமே அல்லது, இது அரசியல் கூட்டமே அல்ல, ஒரு ரசிகர் கூட்டம்.
அந்த ரசிகர் கூட்டத்தை என்னன்னா நடிகர் விஜய் அவர்கள் மேலே மொத்த குற்றச்சாட்டையும் போட முடியாது. ஏன்னா அவரை வந்து ஒரு இப்போ நடந்த இந்த ஒரு கூட்டம் வந்துட்டு அரசியல் பொதுக்கூட்டம் மாதிரி இல்ல. ஒரு நடிகரை வந்துட்டு ஒரு ஒரு நடிகர் மேல இருக்கக்கூடிய மோகத்தினால மக்கள் அவரை வந்து ஒரு நடிகரா தான் இப்ப வரைக்கும் பாக்குறாங்க. அவர் ஒரு அரசியல் தலைவரா பார்க்கல. அந்த ஒரு ஆசையில தான் இந்த ஒரு கூட்டம் கூடி இருக்கு. சோ இதுல மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது மக்கள் மேல் தவறுந்தா கூட அந்த இடம் பாத்தீங்கன்னா, இப்ப கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்துல 4 தொகுதி இருக்கு. தொகுதிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டு கூட்டம் குறைவா இவர் ஒரு நபர் போனா போதும் சந்திப்பது எழுதி பிரச்சனையும் முடிஞ்சது. மொத்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்களையும் ஒரு இடத்துல சந்திப்பதற்காக ஒரு குறுகிய இடத்துல அந்த இடத்துல எவ்வளவு ஆட்கள் கொள்ளலாம் என்பது தெரியாமல் அங்க ஆட்டி அங்க வந்து நெருக்கி திரு விஜய் வந்து பவனி வருவதற்காக பல மணி நேரம் காத்திருக்க வைத்து மக்களுக்கு ஒரு ஏக்கத்தை உருவாக்கி, இதெல்லாம் ஒரு மோசடியான அரசியல். ஒன்று மக்கள் காரணமாக மக்கள் போறாங்க, மக்கள் மேல் தவறு இருக்கிறது. பாதுகாப்பு தராத காவல்துறை, முன்னேற்பாடு செய்யாத காவல்துறை, உரிய வசதி செய்யாத காவல்துறை. அப்போ அப்படி விஜய் நடந்தப்போ காவல்துறையினருமே காயம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களே சார். இல்ல, அவர்களும் பாவம் தாங்க. ஏன்னா அப்படி விஜய் ஒரு கூட்டம் ஏதோ ஒரு திறந்த வெளி இடத்துல பொது இடங்களை வைத்து பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு மக்கள் நடமாடக்கூடிய ஒரு குறுகிய இடைவெளி உள்ள கூட்டங்களை கூடமே இல்லைங்க. அப்படிங்க இப்போ 250 தொகுதிங்க கூட்டம் போட்டீங்கன்னா ஒரு 50 பேர் வரான்னு சொன்னா பிரச்சனை இருக்காது. நாலு விஜய் போடுறாரு, ஒரு 2 லட்சம் வந்தான்னு சொன்னாங்க. அந்த 2 லட்சம் பேர் ஒரே இடத்துல குறுகிய இடத்துல அப்படின்னு சொன்னா எப்படி மக்கள் நிற்பாங்க? மூச்சுடன் உருவாகு, சுகர் பேஷண்ட் மயங்கி தண்ணி வசதி எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்போ ஒரு மூச்சு வந்து படும்போது அவர் நிச்சயமா உடல்நல உருவாங்க. அப்ப முதியவர்கள், இளம் குழந்தைகளோ, இளம் பெண்களோ சமாளிப்பது சிரமங்க. அப்போ அங்க நடப்பதை எப்படி திட்டமிட்டு நாம் மக்களுக்கு பாதுகாப்பு தரலாம்? நாம பாதுகாப்பு வர்றோம், திரு விஜய் பாதுகாப்பு வர்றாரு, நம்மை பார்க்க வருகிற மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்களா என்பதை உணர்ந்து செயல்படுத்தாத காட்டு மிராண்டித்தனமான ஒரு கூட்டத்தின் தலைவனாகத்தான் விஜய் உருவாகியிருக்கிறார். உண்மையிலேயே சகிக்க முடியாத ஒன்று. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி ஒரு அரசியல் தலைவன் ஒரு 50 பேரை கொள்ளுகிற அளவுக்கு சூழ்நிலை வந்ததே இல்லை. முதல் குற்றவாளி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல சொல்லப்படுது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடியும் இந்த பொதுக்கூட்டம்ல வந்து ஈடுபட்டிருக்காரு, பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. ஆனா ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு நடந்த இந்த பொதுக்கூட்டத்துல வந்து இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு இன்னொரு கட்சியும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இப்ப அவர் போயிருக்கக்கூடிய அந்த கரூர் அப்படிங்கிற அந்த இடம் வந்துட்டு திமுகவினுடைய கோட்டை அப்படிங்கிற பட்சத்துல அதனால திமுகவினர் தான் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம்னு இன்னொரு பக்கமும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த அசம்பாவிதம் நடந்த உடனே வந்து முதலமைச்சர் உடனே அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டு அறிக்கையை விட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த அசம்பாவிதம் நடந்த உடனே வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு போய் அங்க இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இப்ப அனுமதிப்பட்டிருக்கக்கூடியவங்களை நேர்ல சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இது உங்களுடைய அரசியல் பார்வையில இருந்து இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து 200% உண்மைங்க. திமுகவும் குறிப்பாக திரு செந்தில் பாலாஜியும் இந்த கூட்டத்துல எந்த பாதுகாப்பும் அளிக்கக்கூடாது, அதே போல பல தடைகளை உருவாக்க வேண்டும், குறுகிய இடத்தை அளிக்க வேண்டும், அப்போ போக்குவரத்து நெரிசலை உருவாக்க வேண்டும் திட்டமிட்டு அவரும் செஞ்சாங்க. இப்போ திமுகவும் அரசும் குறிப்பாக செந்தில் பாலாஜியும் சேர்ந்து விளைவுதான் அப்பாவை உயிர் போச்சுங்க. நீங்க அரசியல் யாருங்க, ஆனால் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. ஏன்னா கூட்டம் நடத்துவது 1000 நடத்தினா கூட சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கடமை. அப்போ இதற்கான குற்றவாளியாக அரசு சொல்லித்தாகணும். அப்போ அரசும் தவறு செய்கிறது, விஜயும் தவறு செய்கிறார். 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு செய்த தவறின் விளைவாக இன்றைக்கு அப்பாவிகள் பல பேர் பலியாயிட்டாங்க. பல குடும்பங்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறது. எனவே இதை கண்ணில பார்க்க முடியல, நெஞ்சம் பதவிகிறது. உண்மையில் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும், விஜயும் பொறுப்பேற்க வேண்டும். இது போன்ற நபர்களை நம்பி மக்கள் செல்வதையும் தடுக்க வேண்டும். இப்போ என்னன்னா சார், இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, புஷ்பா திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்து அங்க நடந்து, ஆந்திரால நடந்து நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து கைது செஞ்சாங்க. சோ அதே மாதிரி நடிகர் விஜயும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுக்காக அவர் கண்டிப்பா கைது செய்யப்படணுமா? இல்ல, என்னம்னாங்க, விஜய் கைது செய்யாம இந்த நிகழ்ச்சிக்கு யார் ஏற்பாடு செய்தார்களோ
முன்னின்று காவல்துறை அனுமதி பெற்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் வாய்ப்பு உண்டு. அதை செய்வாங்க. நிச்சயமாக விஜய்க்கு மிக பொறுப்பு உண்டு. விஜய்யில் பணியாற்றிய புஷி ஆனந்த் போன்ற எல்லோருமே நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ ஒன்று விஜய் மீதுள்ள காட்சியில திமுகவும் அரசும் செய்த தவறுகள், இன்னொன்று தனக்கு கூட்டத்தை பார்த்து விஜய் உணர்ச்சி பேரிட்டு தவறான வழிநடத்துகிற வகையில ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட்டம் கொடுக்கிற போது மேலும் அவர்களை உணர்ச்சி வசப்பட வைத்து விஜய் செய்த தவறின் விளைவாக இந்த படுகொலை செயல் நடந்திருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் அரசு மருத்துவமனையில் விஜய் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். மக்கள் இது போன்ற நடிகர்களை நம்பி ஏமாற மாட்டாங்க. ஏன்னா ஆந்திரா நடந்து இதே மாதிரி நடந்தாங்க. தமிழ்நாட்டிலுமே பல நடிகர்கள் சில விழாக்கள் வரும்போது இதே மாதிரி உருவாக்குங்க, அதிக அளவில் பாதுகாப்பு கொடுத்து ஒழுங்குபடுத்தி அதை மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் தற்காப்பு செய்வாங்க. ஆனால் விஜய் பற்றி கவலைப்படல. குறிப்பா இப்ப இந்த மாதிரி நடக்கிற போது நூற்றுக்கணக்கான ஆட்களை அவர் கட்சி மூலமாக நியமனம் செய்து ஒழுங்குபடுத்தி கொடுங்க. அப்போ நிறுத்தி வகை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அரசு தனக்கான ஒரு புதிய பாதை உருவாக்கி பெரிய கட்சியில் சவால்களில் விஜய் செய்த மோசடியான அரசியலும் அதற்கு இடையூறாக திமுக செய்த தவறும் சேர்ந்துதான் மொத்தத்தில் மக்களை பாய்த்திருக்கிறது. இறந்தவங்க அப்பாவுங்க பார்த்து 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 பழக்கப்பட்டவங்க என்ன தெரியுங்க, விஜய் பேசின கேட்கவே இல்லை. விஜய் 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 பேசின ஏன்னா சினிமாவிலே பார்த்து பார்த்து அவர் மிகப்பெரிய வானத்திலிருந்து வந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் இருந்த அந்த உணர்ச்சி மனநிலை நேரில் வாக்குற முந்தி அடிச்சு வருது. இதெல்லாம் விஜய்க்கு எந்த அரசியல் பாதை வகுத்தாலும் அவருக்கு அக்கறையும் இல்லை, மக்களை பாதுகாக்கிற நோக்கம் இல்லை. இதன் விளைவாக அநியாயம் உயிர் போச்சுங்க. அந்த குடும்பத்துக்கு யாரு பொறுப்பு? உயிரை திரும்ப வருமா? யாரு பொறுப்பேற்றுக்கிறது? எப்படி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் பண்றது? ஏற்கனவே அவருடைய மாநாடு சென்ற பல பேர் இருந்த போதே நேரில் செல்லாத ஆறுதல் சொல்லாத விஜய், உரிய உதவி அளிக்காத விஜய் இந்த இறந்ததுக்கு என்ன சொல்ல போறாருங்க? அவர் பாதுகாப்பா போயிட்டாரு. ஆனா இதை வைத்து திமுக சரியான அரசியலும் செய்ய உடனடியாக மக்கள் மீது பெரிய அக்கறை முதலமைச்சர் அளிக்கிறாரு, நாளைக்கு நேரம் அமைச்சர் அனுப்புறாரு. இதெல்லாம் முன்கூட்டியே அரசு ஒரு கூட்டம் நடக்கிற போது அது யார் நடத்துனா எனக்கு எந்த முன்கூட்டியே உரிய ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவ வசதி இது எல்லாம் செய்திருக்க வேண்டும். மக்களுக்கான அரசு, மக்களை பாதுகாக்க பொறுப்புள்ள அரசு தான் அரசு. ஆனா இது எதையுமே செய்யாமல் வேண்டும் என்றே திட்டமிட்டு ஒரு அசம்பாவிதம் உருவாக வேண்டும் என்று விரும்பி செய்திருக்கிறது திமுக அரசு. எனவே அரசையும் இது விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து எல்லா மேடைகளிலும் பேசுறதுனால நடத்தப்பட்ட ஒரு அசம்பாவிதமா எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடிதான் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி பேசிக்கான இந்த ஆம்புலன்ஸா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், இந்த மாதிரியான வசதிகள்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நடந்ததுல போதுமான அந்த மருத்துவ வசதிகள் இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் எல்லாம் இருந்துச்சா? நீங்க அதாவது ஒருவர் ஒரு நிகழ்ச்சி போறான்னு சொல்லி 4-5 மணி நேரம் கால்களுக்கு நின்னா எல்லாருக்கும் சோறு வருங்க, இயல்பாவே மயக்கம் வரும், நிக்கிறது குடிக்க. அப்போ என்ன தாகம் எடுக்குங்க, கொண்ட வறட்சி வரும், மயக்கம் இயல்பா வருங்க. வெய்யோட தாக்கம் எல்லாமே செய்கிற போது கால்களுக்கு நின்றவர்களுக்கு இயல்பாகவே மயக்கம் வந்துருங்க. இப்போ கூட்ட நெரிசலும் சேர்ந்து வருகிற போது மூச்சு வர முடியாத உருவாகும். அப்போ இதைதான் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு உரிய ஏற்பாடை செய்வதற்கான ஒரு அறிக்கையை அரசு அனுப்பி கொடுங்க. எதுவுமே செய்யல. அப்போ இந்த சூழ்நிலை வரக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியுங்க? நாம பாதுகாப்பா நிப்போம், பாதுகாப்பா பார்ப்பேன்னு போயிருப்பாங்க. இப்போ ஒரு நடிகையோ வந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு ரஜினியா வந்தாருன்னா நிச்சயமா இவரை பல மடங்கு கொடுங்க. அப்ப அந்த கூடுகிற கூட்டத்தினுடைய பாதுகாப்பு முக்கியங்கிறத அரசு உணரணுங்க. அப்போ அரசு இதை உணர தவறிவிட்டது என்பது முக்கியமான ஒன்று. இப்ப நீங்க விஜய் அவர் இப்ப இறந்தவர் யாரும் பார்க்க போறதில்ல, அவர் பாதுகாப்பு போயிட்டாரு. அரசாங்கம் இதை செய்ய அரசியல் பண்ணுது, முதலமைச்சர் அறிகிறார், அமைச்சர். அப்போ இதை போதாக்கி தங்களுக்கு சாதமாக திமுக அரசு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் இருக்கிறார். அப்போ இந்த சண்டை சாக்கில் பேசுறாரு. அப்போ மொத்த மக்கள் நமக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்கிற கொண்டிருந்த திமுகவுக்கு சரியாக அரசியலாக பயன்படுத்திக் கொள்ள விஜய் கொண்டு போய் பழியிட்டாங்க. நாங்க தான் காப்பாத்தினோம், எங்களை திட்டினா, ஆனா திட்டிய நாங்கள் தான் நேரடியாக போனோம்னு சொல்லி
அரசியல் செய்வதற்கு திமுக வாய்ப்பாக்க விரும்புகிறது. ஆனால் நிச்சயமாக என்னன்னா இப்போ நம்ம நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப இவ்வளவு பேர் வந்து பலியாகி இருக்காங்க, கிட்டத்தட்ட 31 பேர் வந்து பலியாகி இருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வ அறிவிச்சு. அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கானவர்கள் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த அசம்பாவித சம்பவத்தை திமுக அவங்களுடைய வாக்கு வங்கியா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க உண்மையிலே வந்து நீங்க ஒரு புள்ள அரசாங்கம் இருந்தா இதை வந்து இதெல்லாம் கொள்ளுங்க. அப்படி ஒரு வாக்கு வாங்கி அப்படி ஒரு பதவி நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு உயிர் முக்கியமானது. அது யாராக இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்றுதான். எதுக்காக பலியானாலும் முக்கியமான ஒன்றுதான். திமுக அரசு மிக மோசமாக பண்ணதை நம் கடந்த காலத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சுற்றுப்பயணம் போது பார்த்தோம். எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, எங்கேயுமே ஒருங்கிணைப்பு. காவல்துறைக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு பெருங்கூட்டம் நடத்துகிற போது அவர் முக்கியமான பங்கு உண்டுங்க. ஏன்னா நாட்டு மக்கள் தான், வாக்கு மக்கள் தான், எந்த கட்சியா இருக்குங்க, அவர் குடிமகள் தான். அவருடைய பாதுகாப்பை தர வேண்டியது கட்டாயமான கடமை. இதை அரசு செய்ய தவறுவது உண்மை. அப்போ இதை வைத்துக் கொண்டு வாக்கு வங்கி தயார்படுத்துவதற்கு பயன்படுத்தும் என்கிற குற்றச்சாட்டு நிச்சயமா எழுகிறது. ஏன்னா முதலமைச்சர் அவசரமா அறிக்கை, அமைச்சர்கள் உடனடியாக போறது, நான் போறேன். அப்போ இன்றைக்கு நீங்க நேற்றைக்கு சரியான ஏற்பாடுகளை செய்யல. ஒரு நடிகர் வந்தாதான் நான் எல்லாம் பார்க்கறது நீங்க போவீங்க, நான் யாரு வேணும் போவோம். அப்போ இந்த கூட்டம் என்பது எல்லா கட்சியும் சேர்ந்து போய் நிற்பாங்க, பார்ப்பாங்க. அப்போ இந்த நிலையில் அரசு எப்படி இது வருவாங்க, உளவுத்துறைக்கு பகுதியில எவ்வளவு ஆட்கள் நிற்க முடியும், எவ்வளவு ஆட்கள் நகர முடியுமே, ஏன்னா நகர்ந்து போவாங்க. அப்போ நகர்ந்து போகும்போது அந்த நெரிசல் போது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு செல்வாகும். இதை எப்படி தவிர்ப்பது என்று திட்டமிடவே இல்லை. அப்போ மீது மக்களுக்கு மேலும் கோபம் கூடுங்க. இதற்கு இந்த கூட்டத்தை நடத்திய விஜய் அவர்களுக்கு பொறுப்பற்ற செயலுக்கும் நிச்சயமாக அநேகமான கோபத்தால் மக்கள் விஜய் கொள்வாங்க. சார், இன்னைக்கு இப்போ எங்களோட நேர்காணல கலந்துக்கிட்டு நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்களை வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க. இன்டர்வியூ வந்து இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இந்த அசம்பாவித சம்பவம் அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது, இன்னும் பலி எண்ணிக்கை எவ்வளவு ஆக போகுது. இன்னொரு செய்தி மேடம், ஒரு செய்தி, இனிமே மக்கள் இது போன்ற பின்னால் அவங்கள இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாங்க, என்ன சேவை பண்ணாங்க, சினிமாவில் நடிச்சு கோடிகள் சம்பாதிச்சாங்க, அவங்க சொகுசா போயிடுவாங்க. ஆனால் நாம் எல்லாம் அவரை நம்பி சென்றால் என்ன ஆகுங்க? இப்ப அவர் வேஷம் ஓடி ஒழிச்சிட்டாரு, யாரு போனா இப்போ வந்து மாவட்ட எம்ஆர் விஜய் பாஸ்கர் முக்கிய துறைகளை நேரில் போய் மருத்துவமனையில இருக்காங்க. அப்போ மக்கள் நம்பி இருக்கணுங்க. இது போன்ற சினிமா நடிகரை நம்பி மக்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு காட்டுமிராண்டித்தனமான அரசியலை இருக்கிறார். இதற்கு இளைய தலைமுறையும் மாணவர்களும் பெண்களும் பலியாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அரசியல் சேர்த்து பதவி சுகத்தை அனுபவிப்புக்காக முற்படுவதை அறவே புறக்கணிக்க வேண்டும். இன்னைக்கு எங்களோட நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்ம இந்த தருணத்துல நம்பலாம் சார். ஏன்னா இது ஒரு பெரிய அசம்பாவித சம்பவமா தான் இருக்கு. நம்ம இதுக்கு அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களோட நேர்காணல கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.